ஹாய் மக்களே, மாலை வணக்கம். நமது மத்திய அரசுக்கு சொந்தமான இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தொடர்ந்து சில சர்ச்சைகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கு. என்று பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் அங்கே இஸ்ரோக்கு அண்டரில் ஒரு ராக்கெட் ஏவுதலை கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அது ஆல்மோஸ்ட் நிறைவு பெற்று அடுத்த மாதம் பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்லி இஸ்ரோவுடைய இப்போதைய தலைவர் முனைவர் நாராயணன் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த திட்டம் யாரு கொண்டு வரப்பட்டது, யாரு இருக்கும்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, ஐயா கலைஞர் அவர்கள் 2013 வருடம் காங்கிரஸுடைய ஆட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது போராடி பெற்ற வெற்றி தான் இந்த ராக்கெட் ஏவுதளம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது. மன்மோகன் சிங் அவர் தலைமையில் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்ட உடனே அதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பிஜேபி ஆட்சியில் தான் அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த ராக்கெட் ஏவுதளம் ரெடியாக இருக்கு. இந்த மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த விண்வெளி பாதுகாப்புக்கான இந்த ராக்கெட் ஏவுதளங்கள்லாம் மத்திய அரசு கீழே தான் இருக்குது, எத்தனையோ வருடங்களாக இருக்குது. இதில் நாங்கள் பிரைவேட்டைசேஷன் ஆக்க போகிறோம், பிரைவேட்டுக்கு இந்த ராக்கெட் ஏவுதளத்தை நாங்கள் குத்தகைக்கு விட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இந்த இஸ்ரோவை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு பார்ப்போம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 1962 வருடம் இந்த இஸ்ரோக்கான திட்டம் தீட்டப்பட்டது. விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்களுடைய அட்வைஸ் அடிப்படையில் இஸ்ரோ தொடங்கப்படுது. அந்த இஸ்ரோ தொடங்கப்பட்டு இதுவரை வெற்றிகரமாக பல மிஷன் நம்ம செயல்படுத்தியிருக்கோம். மங்கள்யான் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். பல விஷயங்கள் வெற்றிகரமான பல ராக்கெட்களை நம்ம விண்வெளியில் செலுத்தியிருக்கிறோம். ஐயா மயில்சாமி அண்ணாதுரை, ஐயா சிவன் போன்ற குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதில் பெரிய பெரிய பெரும் பொறுப்பில் இருந்தாங்க, உச்ச பொறுப்பில் இருந்தாங்க. வெற்றிகரமாக நடைபெற்றது. அதில் சில தோல்விகளை நாம் சந்திக்க நேர்ந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மத்திய அரசு இப்படி ஒரு தகவலை இன்னைக்கு சொல்றாங்க. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, சமீபமாக இஸ்ரோவில் இருக்கின்ற மூத்த அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ல தொடர்ந்து நாங்கள் வாலண்டரி வெளியே போயிடும் சொல்லி உச்ச அறிஞர்கள்லாம். இது மத்திய அரசுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியா இருந்தது. ஏன் இப்படி தொடர்ந்து வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மத்திய அரசு ஆராயும் பொழுது, அதுக்கு முன்பு நடைபெற்ற சில விஷயங்களையும் நம்ம இதுல தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியிருக்குது. போன வருடம் மே மாதம் 15ஆம் தேதி நம்ம சிறிகிரி ஓட்டாவில் உள்ள தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து C-61 என்கிற ராக்கெட் விண்ணில் ஏவப்படுது. அந்த திட்டம் ஃபெயிலியர், இனிஷியலியாவே ஃபெயிலியர் ஆயிடுது. ரெண்டாவது, இந்த வருடம் ஜனவரி 12ஆம் தேதி மீண்டும் ஃப்ளைட் நம்பர் C-62 மீண்டும் ஒரு ராக்கெட் அதே சிறிகிரி ஓட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் ஏவப்படுது. அந்த திட்டம் ஃபெயிலியர். அது மத்திய அரசுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இந்தியாவில் இப்படி தொடர்ந்து நம்ம ஃபெயிலியர் சந்திக்க மாட்டோமே, எங்க சறுக்கிறோம், இதில் ஏதாவது வெளிநாட்டு சதி இருக்குமான்லாம் மத்திய அரசு விசாரணை தொடங்குறாங்க. இந்த 2 நிகழ்வுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா மத்திய அரசு எந்த ராக்கெட்டுமே ஏவலை, அப்படியே ஹோல்டில் வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இப்படி ஒரு திட்டம் மத்திய அரசு பிளான் பண்றாங்கிறது செவி வழி செய்தி எல்லாருக்கும் வருது. பிரைவேடைசேஷன் ஆக போறாங்க அப்படின்னு. அது அதாவது ஆதாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிக்கிறாங்க. நாங்கள் இந்த ஏவுதளம், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த ஏவுதளம் இதை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு இன்று அறிவிக்கிறாங்க. குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தை அது இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது தான் மத்திய அரசு யோசிக்கிறாங்க, ஆகா ஓகே, மத்திய அரசினுடைய அந்த அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு மத்திய அரசு வழங்குகின்ற சம்பளமே பெரிய சம்பளம் தான், அவங்க எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஆர்எஸ் வாங்கின அந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை விடவும் 5 மடங்கு சம்பளம், 10 மடங்கு சம்பளம்னு பேசி எந்தெந்த கம்பெனிகள் எல்லாம், எந்தெந்த கார்பரேட் எல்லாம் இந்த ராக்கெட் விண்வெளி
உள்ள என்ட்ராகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அந்த கம்பெனிகளுக்கு ஆல்ரெடி பேரம் பேசப்பட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த செய்தி மத்திய அரசுக்கு இப்பொழுதுதான் தெரியுது. ஓஹோ, நம்ம இப்படி சொன்னது இவங்களுக்கு எப்படி வெளியே வந்துடும் தானே. மத்திய அரசு திட்டத்தில் இருக்குங்கன்னா சொன்னாலே அது 4 மாதம் 5 மாதம் முன்னே வெளியே வந்துடும். ஆதாரப்பூர்வமாக நீங்கள் அவங்க சொன்னாங்க. இதில் கணக்கு பார்க்கும்போது நம்ம தான் ஓகே, இதுதான் நடந்திருக்குது, இதனால தான் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத மத்திய அரசு புரிஞ்சிச்சு. உடனே மத்திய அரசு செய்த ஒரு வேலை என்னென்றால், இனி எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் விஆர்எஸ் அவங்க அப்ளை பண்ணாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு கோல் பண்ணிட்டாங்க. இது யாருக்கும் விஆர்எஸ் கிடையாது. உடனே இட்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டு விசாரணை நடந்துட்டு இருக்குது. இன்னும் இந்து மத்திய அரசு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து உண்மையை ஒத்துக்கொள்றாங்க. என்னன்னா, இந்த 2 C61 C62ங்கிற இந்த 2 மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுல்ல, இந்த ஃபெயிலியருமே வேண்டுமென்றே இந்த திட்டங்கள் வந்து ஃபெயிலியர் ஆக்கப்பட்டது அப்படின்ட்டு. அதற்கு உடந்தையாக இருந்தது இஸ்ரோவினுடைய உச்சபட்ச விஞ்ஞானி, நல்ல பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி தான் சொல்லப்படுது. அவர் பேர் வெளியே சொல்லப்படலை. இதனால இந்தியா என்னன்னா, இந்தியா ஏன் ஷாக் ஆகிட்டாங்கன்னா, இதில் வந்து இந்தியாவுடைய பெயர் இந்தியா மட்டும் உலகில் கட்டு போயிடும். ஏன் இஸ்ரோ வந்து இந்தியாவோடது, நம்ம ராக்கெட் அனுப்புனா அதில் ஃபெயிலியர் என்ன பிரச்சனை கேட்கலாம்னா, இதில் என்னன்னா, நம்ம இஸ்ரோ வந்து அனுப்புகிற அந்த ராக்கெட்டுகளுக்குல அந்த பிஎஸ்எல்வின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு ஃபெயிலியர் ஆனது பிஎஸ்எல்வி, போலார் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளில் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டுடைய விண்கலங்கள் மட்டும் விண்வெளிக்கு அனுப்புறது இல்லை, வேறு நாடுகளோட நிறைய யூரோப் கண்ட்ரீஸ் சின்ன சின்ன நாடுகள் இருக்காங்க. முன்பு நம்முடைய யுஏஇ அமீரகமே நம்மகிட்ட வந்து ஏவுகளை தந்து இது விண்கலங்களை தந்து நம்ம ஏவுதலை தந்து அவங்களுக்கு ஏவி கொடுப்போம். அதில் கொண்டு ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவங்களுடைய அறிஞர்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு நாம் வந்து பெரும் தொகை நமக்கு தரப்போம். இட்ஸ் லைக் ரெண்டல் போல, வாடகை போல. இப்படி நம்ம தொடர் சர்க்களை சந்தித்தால் உலகளெல்லாம் இஸ்ரோட பேர் கட்டு போகும். நமக்கு எந்த நாடுகளிலிருந்தும் விண்கலங்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான டெண்டரே வராமல் போயிடும்னு மத்திய அரசு பதறாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. பாரம்பரியம் மிக்க 1962 சொன்னா 60 வச்சாலே 40 + 20 66 கிட்டத்தட்ட 70 வருடம் பாரம்பரியமான இந்த இஸ்ரோ இன்று இப்படி ஒரு இதுவரை இல்லாத ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ்ல வந்து பிரைவேடைசேஷன் இது வந்து டிஃபென்ஸ் கண்ட்ரோல் தான் வருது. இதுலலாம் தனியார் மயமாக்கல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது இந்த ஒன்றிய அரசு அதில் தீவிரமாக இருக்காங்க. அதனுடைய விளைவுகளை வந்து அவங்க ஆல்ரெடி சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நல்ல விஞ்ஞானிகள்லாம் ஆல்ரெடி விஆர்எஸ் வாங்கிட்டு இஸ்ரோ விட்டு வெளியில் போயாச்சு. இஸ்ரோவுடைய எதிர்காலம் என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது.